என்ன லக்டோஸ் கிச்சன் காலாங்காத்தால ரெடி ஆகி பிள்ளைக்கு சந்தனம்லாம் பூசின்னு இருக்கீங்க. ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத ஆன நாள்லேருந்து ராக் ப்ரோ கல்யாணம் பண்ணிடுங்க, தம்பி கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளை கல்யாணம் பண்ணுறங்க, இது சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் வாய் முகூர்த்தம் இன்னைக்கு பழிச்சிருச்சு. இன்னைக்கு கல்யாணமா ராகேஷ்க்கு? உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. ராகேஷ்க்கு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே கை நினச்சிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைங்க இருக்குது. என் பையனை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வேலை நல்லபடியாக நடந்து ராகேஷ் கல்யாணம் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு என் பையனுக்கு நீங்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். என்னடா புது மாப்பிள்ளை பம்பல்லாம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயம் இருக்கட்டும். எப்படி இருக்குது மாப்பிள்ளை ஃபீலிங்? இன்னும் வரலையா? மக்களே அப்ப கீழே கமெண்ட்ல மாப்பிள்ளை ஃபீலிங்க கொடுங்க. புது மாப்பிள்ளைக்கு பாட்டு பாடு ரொம்ப நீ தான் இனிமே. சௌபி ஃபங்க்ஷனில் வந்து எல்லாரும் ராகேஷ் மாப்பிள்ளை கலை வந்துருச்சு, மாப்பிள்ளை கலை வந்துருச்சுன்னு சொன்னீங்க. உண்மையிலே மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. ஜாலியாக உங்கள் ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை நல்லா முடிச்சிடும். இதுதான் மாப்பிள்ளையோட அவுட்ஃபிட். வேஷ்டி போடுனா போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கமெண்ட்ல சொல்லுங்க. இது பச்சை கலரு, வெள்ளை கலர் இல்லை, இது டிவிக்கே கலர் இல்லை, லைட் கிரீன். இப்போ எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? பொண்ணு வீட்டுக்கு. பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். வெக்கப்படாதீங்கண்ணே. வாங்க போகலாம். எல்லாரும் கிளம்புறோம். நீங்களும் வாங்க, பொண்ணு பார்த்துட்டு வருவோம். பொண்ணை நீங்களும் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. பொண்ணு நீங்களும் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. வாங்க போவோம். என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? இதோ இந்த பப்பாயா ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியானா வீட்டில் காய்ச்சிருக்கு. சரி, அதே பறிச்சுன்னு பாரு. இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா எல்லோவாக இருக்கு பாரு. எட்லையா? உனக்கே எட்லையா? உனக்கே எட்லையா? கவுந்துரு போகுது. ஜாக்கிரதை. அது பக்கத்தில் இருக்கிறது. அது வாங்கம்மா கொஞ்சம். வாங்க பால் கையில் போட போது பார்த்து வாங்க. பார்த்தீங்களா மக்களே? அது இந்த பக்கம் மருமக வீட்டு அது பேக்கிங்லாம் சூப்பர். பாத்தீங்களா மக்களே? இப்போ நாத்தனார் வேலை பார்க்க. நாத்தனார் வேலை நான் வர வேலை தான் பார்க்குறேன். சூப்பர். இனிமேல் என்ன வேலை வாங்காதீங்க, இருக்குது. ஓகே. பப்பாயா ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக். மருமகளுக்கு பேக்கிங் முடிஞ்சிச்சா? மூஞ்சில ஒரே குசி தான். ஆமாம், மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும்னு நீ மனப்பொண்ணு மாதிரி ரெடி. அப்புறம் இந்த வீட்டு மாப்பிள்ளை புது மாப்பிள்ளைய பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓல்டு மாப்பிள்ளை வந்து புது மாப்பிள்ளைய நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இவனை இந்த ஃபேஸில் பார்க்க எப்படி இருக்கு? ஒரு ஸ்கூல் பையனா வண்டி மேலே ஏற்றுங்கோ, பழைய புது மாப்பிள்ளைய வண்டிக்குள்ளே ஏற்றுங்க. அட பாவி. ஸ்கூல் பையனா பார்த்துட்டு இப்போ திடீர்னு இவன் மாப்பிள்ளைன்னு சொன்னா கொஞ்சம் நம்ப முடியாம தான் இருக்கு. என்ன அப்பப்ப ஓன்றீங்க? இதெல்லாம் போடுறா ஃபங்க்ஷனுக்குலாம். அதெல்லாம் யார் கசகசன்னு போட்டுன்னு இருக்கிறது? அவர் மாப்பிள்ளையானே பார்த்தீங்களா? லேயரிங் 1 2 3. பாத்தீங்களா எவ்வளோ 32 பல்லும் தெரியுது பாத்தீங்களா? இனி அடுத்தடுத்து வர கல்யாண vlogலலாம் எங்க அம்மாக்கு எல்லாம் ஜோக்கர் வாய் மாதிரி ஆயிடுன்றீங்களா? இந்த சைடுல எக்ஸ்டெண்ட் ஆகும். எங்க அம்மா ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இருப்போம். போலாமா மாப்பிள்ள? எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. இதுதான் மெயின். உட்காருங்க. வீடு வந்துடுச்சு.
வந்தாச்சு, வீடு வந்துருச்சு. இப்போ வீட்டு உள்ள போகிறோம். ஏய் மாமா போங்க. பழம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி மேம். சார் ரசிக்கிறார். சொல்லணுமா? சாமி ரூம்ல போய் சாமி கும்பிடுங்க. ஹாப்பி என்னடா ரொம்ப வெக்கப்படுற? அவளே வெக்கப்படாம நிக்கிறான். ஓகேவா? வணக்கம் சொல்லுங்கள். ஹாப்பியாமா? ஓகே, ஃபேஸ்லயே தெரியுது ஹாப்பினஸ். இது அடங்க மாட்டேங்குது, சிரிச்சுட்டே இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போய் வலிக்க போகுது. என்னது இது? ரோஸ் உன்னை எப்படி கொடுக்க சொன்னாங்க? முடியல, அதனால மேடம் மேல உட்காந்து. பரவாயில்ல, இதுவே கியூட்டா தான் இருக்கு. இந்த கியூட் ட்ரெஸ் போய் இவனுக்கு கொடுக்குறியே, இவன் எங்கேயாவது மதிக்கிறா? காமிடா. மாயம் செய்தாயோ என் கண்மணி, கோடை மழையோ என் மேல் உன் விழி. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தோற்கிறேன் உன்னை வெல்லவே. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தருகிறேன் உன்னை கேட்கிறேன் கண்மணி. இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் மோதிரம் வாங்க தான் போகிறோம். போமா. மதர் சுப்பீரியர் இஸ் கமிங். போலாமா? போகலாம். உங்களோட இந்த வருஷம் ராக்கி பாய் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொன்னது எல்லாம் சேர்ந்து முடிஞ்சிச்சு நல்லபடியாக. இப்போ ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் முகூர்த்த புடவை எடுக்கணும், நிச்சயதார்த்த போடணும், அந்த மாதிரி நிறைய வேலைங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பிஸியாக போகும். இப்போ ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு மோதிரம் வாங்குறது, நிச்சயதார்த்த மோதிரம் வாங்குறது. ஹாய் ஹாய் மாப்பிள்ளை. நான் தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஹாய்.
செலக்ஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. இப்பதான் சைஸே செலக்ட் ஆயிருக்கு. என்னது இது? பாதாம் பால் வந்துருக்கு. சூடாக இருக்கு. முதல் கூட எது நம்ம கல் வச்சு டைம் என்ன எடுப்பு வந்து கை கை இந்த சைஸும் ஃபைனல் பண்ணிடலாமா? எனக்கு இல்லை அவ்வளோ பிடிச்சிருந்தா பிடிச்சி நம்ம ஷாப்பிங் ஓவரா? வாங்கியாச்சு. மருமகளுக்கும் பையனுக்கும் பிடிச்ச மோதிரம் அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதும் வாங்கியாச்சு. எனக்கு பிடிச்ச கம்பளம் வாங்கியாச்சு. இந்த லிஸ்ட்லயே இல்லை, எப்படி வந்தது? அது திடுக்குன்னு வந்துருச்சு. அதனால ஆமா திடுக்குன்னு வந்துருச்சு. அதனால வந்து நகையும் வாங்கியாச்சு. ஹாப்பியா கிளம்பியாச்சு. போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போக ஆமா வேண்டாம். சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வேலை. பிளான் பண்ணதோட லேட் ஆயிடுச்சு. ஆமா ஓகே பாய். பாய். The next day. மாப்பு போலாமா? மாப்பு போலாம். பொண்ணு போலாமா? அந்த மழை மகள் தான் போலாமா போலாமான்றீங்களா? எங்க போலாம்னு சொன்னீங்களா? யாரும் பப்பர் பாரு. அத்தை போலாமா? என்னது இப்ப பாப்பா வயசு போலாமா போலாமா நீங்களே எங்க போலாம்னு சொன்னீங்களா? போறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்க போறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க போறீங்களா? பக்கத்துல உட்காந்துருக்காள் அவளுக்கு எடுக்க போறீங்களா? அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட். இதான் மருமக. ராகேஷ்க்கு கல்யாணம், அது உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு புடவை எடுக்க போறோம். அண்ட் ராகேஷ்க்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கான அவன் என்ன ட்ரெஸ் எடுக்க போறான்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நானும் புடவை கட்டிக்கிறேன். வேட்டி சட்டை இப்ப அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுடா. புடவை தோத்தி எல்லாம் கட்டுறாங்க. சோ அவன் என்ன எடுக்கிறான்னு vlogல தொடர்ந்து பாருங்க. ஏன் இன்னைக்கு நான் ஓட்டாம மாப்பிள்ளைய ஓட்ட விட்டீங்க? நீங்க மாப்பிள்ளை ஆனது ஏன்னா நான் பழைய மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா புது மாப்பிள்ளை இவருன்றதுனால நான் ஓட்டினேன். இந்த சீட்லயே தானே இருந்து பழக்கம். ஏன் பழக்கத்தெல்லாம் மாத்துறீங்க? ஏன்னா நீ கல்யாணமே வேணாம், கல்யாணம் பண்றல. அந்த மாதிரி ஒரு புதுசு நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு புதுசு நடக்கலாம். ஓகே மேட்ச்ன்றான். ராதா மேட்ச் தானே அது. போயிட்டு என்கேஜ்மெண்ட் சேலை எடுக்கும்போது பார்க்கலாம். பஸ் போயிடுச்சு. இதுதாம்மா புதுசா போட்ட பிரிட்ஜு. என்ன வந்துருக்கலாம் பதிலா. ஆமா பையன் எங்க போனாலும் அது ஃபர்ஸ்ட் டைம். நான் இந்த பிரிட்ஜ்ல ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? போலாமா? ஹாய்டா. பார்த்துக்கலாம். உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும் போது வந்தீங்க, இப்போ வெளியே தூக்கிட்டு இங்கே தான் வரீங்க. அதுக்காக வந்திருக்கேன். இதான் வெளியே தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் வரீங்க. எல்லாம் யாருக்காக? யாருக்காக? மாமனுக்காக. சரி வாங்க உள்ள போவோம். சாப்பிட்டா தூங்குறாரா போல. உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா அது மீனா கரைக்கிறதுக்கு வரும் கேரக்டர் அந்த பேட்டர்ல இருக்கு காரணம். என்ன ராகேஷ், இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? தெரியலையே. எங்களுக்கு saree எடுக்கலாம் வந்திருக்கேன். இப்போ உனக்காக saree எடுக்க வந்திருக்கேன். சொல்லுப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சார் சஜஷன் கொடுக்குறீங்க? மண்டையை கழுவுறேன். இதை விட அதுதான் நல்லா இருக்கு. இது இது வேணாம். நீ நல்ல பிரைட்னஸ் வச்சு பாரு. இது வந்து ராணி ரோஸ் இந்த கலர் காம்பினேஷன் தானே கிட்டத்தட்ட. கலர். இங்க வந்த உடனே இல்லைன்டா. ராகேஷ் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கலர் தான். அவங்களுக்கு வந்து அந்த கலரே 12 கலரா போகும். எனக்கு இது பச்சை பிங்க், அவளுக்கு இது ராணி பிங்க், கிளி பிங்க். பாடி ஃபுல் இந்த மாதிரி டென்டிஸ்டே பல்லு இதுன்னு சொல்றாங்க. எனக்கே தெரியும் தானே. ஐயோ அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு பார்த்தேன். நீ விதைச்ச வினையெல்லாம் இப்போ வரைக்கும் நீங்க மொக்க போட்டு என்ன சொல்றீங்களா? அந்த கிரீன், இந்த பிங்க், இந்த உடல் இந்த பார்டர் பிங்க் அந்த கிரீனோட சேர வேண்டும். கூட இல்ல அது. என்னப்பா நீங்க எடுத்துருவாளா? நாள் இருக்கு, பொறுமையா இருக்கு. அது லட்சக்கணக்கான புடவை இருக்கு. அவ கலர் கிடைக்கிற வரைக்கும் தேடல் நிற்காது. டேய் 4 புடவை பார்த்ததுக்கே மூர்க்கிட்டு இருக்கு. எங்கப்பா இங்க இருந்த உங்க ஒய்ஃபை காணோம்? அவங்க எடுத்து போட்டா கம்மியா தான் எடுத்து போடுவாங்க. அள்ளி போட்டு எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டாங்க. ஐயோ பார்த்துட்டாலே. பாருங்கனாலே பாருப்பா.
பார்த்துட்டான். நம்ம புடவை ஷாப்பிங்லாம் வரும்போது ஓரமா கை கட்டி உட்காந்துருவோம். இப்ப பாரு தமிழ்நாடு சீக்கிரம் முடிடி அப்படின்வான். இப்ப முடிக்க சொல்லு பாப்போம். நீதான் தைரியமான ஆளாச்சு. முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன். கீழே உட்கார்ந்து பார்த்தது பத்தாம இப்ப மேல ஏறி வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமும் டிசைட் பண்ணல. இருக்காப்பா அந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லாமே தான் பிடிக்கும். அவளுக்கு பிடிக்கணும்ல வச்சு வச்சு பார்க்குறா. எது நல்லா இருக்கோ அது செட் ஆனால் ஓகேன்னா ஓகே முடிஞ்சு. அவள் எந்த கலர் வச்சாலும் டார்க் வச்சாலும் நல்லா இருக்கும், லைட் கலர் வச்சாலும் நல்லா இருக்கும். அவளுக்கு மனசுக்கு பிடிச்சது ஓகே பண்ணிட்டா அப்படிதான். நல்லா தூங்குங்க அத்திம்பேர். சார் நல்லா தூங்கின்னு இருக்காரு. நான் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைய விட்டுட்டு நீ மட்டும் வந்து உட்காந்துருக்க. வந்துட்டே இருக்கான். அவன் பல்லுல போய் பார்த்துட்டு வருவான். அவனே வந்துருவானா? என் வீட்டுக்கார் ஆத்துக்கார் கூப்பிட்டு வருவேன். தூக்க மாட்டேன். சட்டை கிழிஞ்சுடா. கை கொடு. இப்ப நான் சுத்துற மாதிரி சுத்தணும். நல்லா இருக்கா இது? இங்க பாரு ஆதியா. மாமிக்கு அந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க. பார்ட்டி மினிட்ஸ்ல பண்ணிருக்க ஒரே பர்சன் 40 மினிட்ஸா? எத்தனை மணிக்கு வந்தோம்? 6:10 உங்க அக்கா எவ்வளவு நேரம் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? 1.5 மணி நேரம் ஆகுது. பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன். 1.5 மணி நேரத்துல பண்ணிட்டால. 1.5 மணி நேரத்துல இவெல்லாம் பண்ணல. எத்தனை மணி நேரம்? ஃபர்ஸ்ட் நிமிஷம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் நிமிஷம் வச்சு காமிச்ச சாரி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா பிடிச்சிச்சுன்னா எடுத்துருவேன். அதே கரெக்ட். ஃபைனல் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சா? சந்தோஷமா? வெரி குட். सरस्वते नमः। ॐ ह्रीं ह्रीं सरस्वते। கார் வந்துச்சு, ரொம்ப நேரம் நிக்க முடியாது. பாய். சரி வந்து வாங்க. அந்த போய் வாங்கிடலாம். பாய் 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 ரே. என்ன வேற கார்ல வந்துட்டு இந்த கார்ல போறீங்க? அவ்வளவுதான். உன் காரை வித்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டேன். ஒரு புடவை எடுக்கிறதுக்கு என் காரை வித்துட்டீங்கன்னா நல்லா இருக்குல்ல காத்தோட்டம். போலாமாமா? The next day. என்ன லட்டூஸ் கிச்சன் பலன்னு கிளம்பி எங்க போறீங்க? இன்னைக்கு வந்து ராகேஷ்க்கு நிச்சயதார்த்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பி இருக்கோம். உட்கார போறியாமா? இல்ல பின் சீட்லயே உட்காந்துப்பேன். மாப்பிள்ளையும் புது மாப்பிள்ளையும். இதுக்கே டயர்ட் ஆயிட்டியா? கால் வலி தான். அப்படியே உட்காந்து கொஞ்சம் தூரம் வந்தாலும் அந்த கால் வலி எடுத்துக்குது, வேற ஒன்றும் இல்லை. சைஸ் பாக்குறாங்க. உள்ள ஷர்ட் போட்டிருக்கியா? இல்ல ஷர்ட் மேல போடுங்க. சைஸ் ஓகேவா? கை ஷார்ட்டா இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. நெக் சைஸ் கொடுத்துருங்க. எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கு இங்கலாம். இந்த பார்ட் அதான் இந்த நெக் சைஸ் கொடுப்பாங்க. இது சைஸ் பார்க்கறதுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும். அந்த சாரிக்கு நல்லா இருக்கு சார். ஆனியன் சிம்பிள் அண்ட் கிளாசிக் லுக்கா இருக்கு. இது உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? ரொம்ப உனக்கு ஸ்டிஃபா டைட்டா இருக்கு. இந்த சைஸ் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த சைஸ் வாங்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 7 அந்த குச்சில் தான் போட்டு காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி பாரு எடுத்து பாரு. அங்கிளோட சாய்ஸ் இது. அங்கிள்
இல்லை சார் சாருக்கு வந்து இது சைஸ் கிடையாது, சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். இது அட்டாச் ஆகும். அதில் வந்து 2 பீஸ் மாதிரி ஒரு செப்பரேட்டாக இல்லை, ரிமூவ் பண்ணலாம். எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறேன் கீழே அப்படியே பாருங்க, ஒரு ஷூ ரெண்டுமே இருக்கு. பிடிச்சிருக்கா? இதுவும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் நல்லா இருக்கும். சொல்லுங்க, ஸ்டேஜில் வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் வைப்பா. எல்லாருக்கும் வணக்கம் வை. நைஸ். அப்படியே போட்டுட்டு அப்படியே போட்டு கை இதுக்கு முன்னாடி போட்டது காட்டுறேன் பாருங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. சரி, இதனால உள்ளே பண்ணால் என்ன சொல்லுங்க. மனசுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டதா இதுவா? இது நல்லா இருக்கு. பாதி பாதியா போட்டீங்க. இதுல பாதியா மாதிரி இந்த ரெண்டு பாதியா காட்டுறதுக்காக தான் வச்சேன். உள்ள எல்லாத்தையும் ஒன்னதான் பார்ப்பாங்க. இதுல என்னன்னா சேம் கலர் வந்துடும் உங்களுக்கு, அதே கலர்ல வரும். இதுல கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. இது லென்த் எது நல்லா இருக்கு? அது அவளோட ரொம்ப டார்க்கா இருக்கு. சொல்லு உங்களுக்கு எனக்கு ஓகே. எனக்கு எப்படி உனக்கு இருக்கு மனசுக்கு ரெண்டு பேருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே. எனக்கு பிடிச்சிருச்சு. அங்கிள் 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 அக்கா குட்டி பையன் அப்புறம் போட்டோ ஷூட் பண்ணலாம். இல்ல செட் பண்ணி தொப்பிலாமா? உங்களுக்கு எல்லாம் செட் பண்ண போறாரு அவரு. பாபு மாதிரி தலையில ஒன்று தூக்கி போட்டு விட்டோம்னா மண் மேலே இடிக்கும் போல இருக்கு. அதானே எல்லாரும் வணக்கம் வாங்க. வணக்கம் சார். இது சார் ராஜா பகுத் மாதிரி இருக்கடா. கிண்டல் பண்ண சொல்றேன். இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அந்த ஷேட்லயே வருது, அதுல அந்த லெவல் ஷேட் இருக்குல்ல, ஆனியன். ஐயோ இடிக்குது. அப்படியே எடுமா போட்டோ. நீ இது போட்டீங்கன்னா நீ ஹேர் இன்னும் ராஜா பகுத் தானி. மைசூர் மகாராஜா மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் போட்டு ராஜா பகுத் பகுத்துனா உங்க மாமா ராஜா பகுத் சூப்பரா இருக்கடா. அப்படியே ஒரு 2-3 போட்டோ என் கண்ணே போட்டு போல இருக்கு. அப்படியே வர நல்லா இருக்கா, வாங்கிக்கலாம். ராஜா பகுத் மாதிரி இருக்கு. ஆமா, ராஜா பகுத் மாதிரி இருக்கு. உண்மைதானே? எப்படி இருக்கான் பாரு என் பையன். ஓஹோ சரி நல்லா இருக்கானப்பா உங்க பையன்? நல்லா உங்களுக்கு எப்படி இருக்கு ராகேஷ மாப்பிள்ளைய பார்க்க? சூப்பரா இருக்கு. அதான் அந்த தலையில கேப் போட்டதுக்கு அப்புறம் ராஜா மாதிரி இருந்தது. அதே கேப் பையனை மாப்பிள்ளை குளத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க எப்படி இருக்கு? ராஜா மாதிரி இருக்கான். செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த கோலத்துல தான் அவரு வர இதுல நிச்சயதார்த்தத்தை போறாரு. சூப்பரா. அம்மா கோலத்திலேயே இருக்கு. அப்புறம் உங்க வருங்கால கணவரை இப்படி பார்க்க எப்படி இருக்கு? ராஜா பகுத் மாதிரி நல்ல ஜோடி. வாழ்த்துக்கள் தம்பி. மைசூர் ராஜா மாதிரி இருக்காரு. சரி நீ சொல்லு, உன்னை இப்படி பார்க்க உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு இது கம்மிதான். இந்த வாய்க்குழுக்கு தான் நீ அடி வாங்குற. ஹாய், எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலடா, ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இந்த கலர் ஓகேவா? சூப்பரா இருக்கு. பகுத் நிக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே பேக்ல போ, அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி போ, ஃபுல்லா கட்டு. நீ கேமரா எடுத்து போமா பின்னால. நீ வா பின்னாடி வா. தலையில தொப்பி தான் வருதா? ஆமா வருது. செட்டு செமையா இருக்கு. சூப்பரா இருக்கா? இது மட்டுமே நல்லா இருக்கு. நீங்களும் பார்த்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. இன்னைக்கு ராகேஷ் 2வது ஆசை மாப்பிள்ளை லுக் ஒன்னு ட்ரை பண்ணிட்டான், என் பிள்ளைய தூக்கிட்டான். லைட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அடிபட்டு கண்ணு உனக்கு. வலி.
மார்னிங் மாதாஜி. மார்னிங் எங்க போறோம் இப்போ? சென்னை போகிறோம். எதுக்கு போறோம்? முன்ன அழகுபட்டுதான். ஒன் வேர்ட் பேங்க். ராகேஷ் வந்து நிச்சயதார்த்தம் வந்துருச்சு, அதனால ஹேர் கட் பண்ணி சூப்பரா இட்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸ்ப்ரிங் மண்டே கொஞ்சம் சரி பண்ணலாம்னு. அந்த மண்டை வந்து அப்படியே சுத்தி சுருங்கி போயிருக்கும். முதல்ல நல்லா லாங் ஹேர் வச்சிருந்தான், எங்க சவுதி ஃபங்க்ஷனுக்குலாம் லாங்கா வச்சிடலாம். இப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா கட் பண்ணி வச்சுட்டு இன்னும் வளர்ந்துருச்சு. அது நல்லா அழகா மாப்பிள்ளை மாதிரி. ஷார்ட்டாலாம் வெட்ட மாட்டேன், இதே லென்த் தான். இதே லென்த் தானா? கொஞ்சம் பரபரான்னு இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணிட்டு வருவோம். மாப்பிள்ளை லுக்கு கொண்டு வரதுக்காக இப்ப கூட்டு போயிட்டு இருக்கான். மாப்பிள்ளை லுக்லாம் எனக்கு வராது. ஆனா அது சர்ப்ரைஸ் அதெல்லாம் உனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா தலை எல்லாருக்குமே அப்படிதான் வரமாட்டேங்குது. இருந்தாலும் கூட கூட்டு போயிட்டு கூட போனோம்னு ஒரு சும்மா தான் இருக்கும், நம்ம கூட போனோம்னு ஒரு ஆசை. அதனால கூட வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்துட்டு நிச்சயத்தை ஜாம் பண்ணிடலாம். அதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். பிரெட் ஜாம் பண்ண முடியாதா? ஜாம் அப்படி காமெடி பண்றியா? ஜாம்னா சந்தோஷமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அங்க போயிட்டு பார்க்கலாம். இது பேஸ் பண்ணிதான். இப்போ வந்து ராகேஷ் வந்து ஒரு ஸ்டைல் சொல்லியிருக்கான். அதுக்கு அவர் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன்னு சொல்லி வாஷ் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து எப்படி வைக்க போறாருன்றத பார்க்கலாம். ஓ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னும் பாதி வேலை பேலன்ஸ் இருக்கு, அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஹீட்டர் போட்டு தலையை நல்லா செட் பண்ணின்னு இருக்காங்க. சூப்பராக உட்காந்துருக்காரு சாரு. பார்ப்போம். ஃபைனலாக இது ஹேர் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த தாடிலாம் கொஞ்சம் ஷேப் பண்ணுறான். முக்கால்வாசி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்றாரு சாரு. தேங்க்யூ. எப்படி இருக்கு? ஏன்னா அவன் கழுத்துல போட்டு துணி மாதிரி கட்டி வச்சிருக்காங்கல்ல, 2 கையும் வேலை செய்யாம ஒரே அவருக்கு எப்படி இருக்குன்னா அடைச்சி போட்டு வச்ச மாதிரி இருக்கு. அதானே நான் உன் முகத்தை நீயே காமிச்சுக்கோ. போலாம். சூப்பரா கட் பண்ணாங்க, அழகாயிட்டாரு. யாரு நல்லா ஹைட்டா தெரியுற. இப்ப நான் ஹைட் தானம்மா. நீ ஹைட் தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இந்த ஹேர் கட்டிங் அதுக்கும் நல்லா அழகா தெரியுது. சூப்பரா. எங்க அண்ணே போட்டு கண்ணெல்லாம் வைக்க கூடாது, ஆல்ரெடி எல்லாம் கொட்டி போச்சு. கூட வந்ததுக்கு ஒரு நாள் இது ஜாலியா இருக்க போல இருக்கு. உனக்கு போய் வெட்டிடுவோமா? எனக்கு என்ன முடி இருக்குது வெட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சுருண்டுகிட்டு இருக்கும். இப்ப நல்லா அழகா படிஞ்சு நல்லா இருக்குது. அப்படியே மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும். The next day. நாளைக்கு சேலத்தில் ராகேஷ்க்கு என்கேஜ்மெண்ட்டு. அதனால் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி இன்றைக்கே போனால் தான் நாளைக்கு வந்து வருஷம் வைக்கிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணணும். அதனால் இன்றைக்கி போயிட்டோம்னா நம்ம அந்த வேலையெல்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு வந்து இங்கே தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்ருக்கேன். அவங்கெல்லாம் வந்து பஸ்ஸில் வருவாங்க. பஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பஸ்ஸில் அவங்க கூட எல்லோரும் ஏற்றிட்டு அவர் வந்துடுவார். நாங்கள் முன்கூட்டியே போய் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வண்டியில் வைக்க போகிறோம். இப்போ மாப்பிள்ளையும் கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேர்த்து ஊற்றி இருக்காரு. இப்போ அவர் தான் எல்லாம் ரெடி பண்ணோம். நமஸ்தே. இப்போ ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். அதுவும் நம்ம தான் எடுக்க போகிறோம். முக்கியமானது போகுது கேமரா பேக், லைட்டு, வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டூடியோவில் வந்து எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நானும் அம்மாவும் மட்டும் தான் போகிறோம். மீது எல்லாரும் தனித்தனியாக வராங்க. சாமியை மறந்துட்டாரேம்மா. போகலாமா? போகலாம். கிளம்பியாச்சு. சரி வாங்க. தமிழா கிளம்பிட்டாளா? இனிமேல் தான் கிளம்புவான்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிருவேன்ல. வெயில் கொளுத்திட்டு இருந்தது. அப்படியே மேகம் மூட்டம் அப்படியே கருப்பாகுது. ஈவினிங் மழை வருமானு தெரியல. இப்போ கள்ளக்குறிச்சி தொடும் போது மழை வந்தா நல்லா இருக்கும். சில்லு அனல் இல்லாம நல்லா இருக்கும். இப்பயும் கொஞ்சம் சில்லு வந்துருச்சு காத்து. அது ஏசி போட்டதாலும். ஏசி போட்டாலும் இன்னும் அனல்ல ஏசி இருக்கும் போதுக்கும் நல்ல கூலிங் ஆனது அப்புறம் ஏசி இருக்கும் போது டிஃபரெண்ட் தெரியுது கண்டிப்பா. கார்ல வந்து சேலம் வந்துட்டோம். சேலம் வந்தாச்சு. இந்த இடம் வந்தவொடனே சேலம் வந்துட்டோம்ப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உள்ள பூந்து போக வேண்டியது.
ஹாய். வீட்டையே காலி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படியே இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். மேலே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாம் மொத்தம் எடுத்துன்னு வந்து மொத்தம் ஒரேடியாக மேலே போகுது. இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். சக்கரை இல்லாத காஃபி. தேங்க்யூ. ஹாய், வந்துட்டியா? எப்படி இருந்தது ட்ராவல்? இங்கே பாரு, மேட்சிங் மேட்சிங். என் சட்டை உன் சட்டை. என்ன சாப்பிட்டீங்க? மழையில் எங்கே சாப்பிடல? சாப்பாடு வா போய் அம்மா அப்பா வர வைக்கலாம். எப்படி பயம் கொடுத்துறேன் பாத்தீங்களா? வந்தீங்க புது மாப்பிள்ள வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 1 hour ஆச்சா? நான் பொறுமையா சாப்பிட்டு 1 hour கழிச்சு அங்கிட்ட கிளம்புறேன். ஹாய். போட்டு கார்டு எடுக்காம மூடிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் வளர்ந்து பேசி நடக்கலாம்ல. அவன் எங்களோட ஐக்கியமாயிருவான், இவன் இவங்களோட ஐக்கியமாயிருவான். வெரி குட்டா இருக்கு. அங்க போய் ஓடிட்டு சூப்பர் சூப்பர். புஜ்ஜு குட்டி, புஜ்ஜு குட்டி. குட் மார்னிங் புபு. குட் மார்னிங். எழுப்பி விட்டியா எல்லாரையும்? சித்தப்பா திட்டியா? சித்தப்பா திட்டி இல்ல. அவங்கள மட்டும் விட்ட, என்னை மட்டும் எழுப்பி விட்ட. சித்தப்பா திட்டினா நான் ஒன்றும் சொல்ல. எங்க டிவிலாம் கேமே இருக்காது, இந்த டிவில தான் கேமே இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி பெட் இருக்குல்ல, 2-2 பெட். குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எதுக்கு 4 மணிக்கு அலாம் வச்சு என்ன எழுப்பி விட்டேன்? எப்படி அதில் இருந்துச்சுன்னே தெரியலப்பா. நல்ல தூக்கம். நல்ல தூக்கத்தில் 4 மணிக்கு கிளிங் கிளிங். நம்ம அலாரமே வைக்கலையே, எப்படி கிளிங் கிளிங் அடிக்குதுன்னு பார்த்தா அப்படியே கண்ணை திறக்க முடியாம திறந்து அது யார் எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியாம நோண்டினது. நீ என்ன பார்த்தியா? அப்படியே கட் பண்ண. இது நைட் எதுவும் ஃபோனை நோண்டின்னு இருக்கேன்னு பார்த்துட்டு சரி கட் பண்ணி வச்சிட்டேன். 6 மணி ரெகுலர் அலாரம். 6 மணி அது ஒன்று அடிச்சுது. தூக்கமே போச்சு. நல்லா நிம்மதியான தூக்கம் வந்தது. ஆனால் தூக்கம் போயிடுச்சு. சரி எழுப்பி விட்டுடுச்சுன்னு சொல்லி எழுந்து உட்காந்தாச்சு. புப்பு குட்டி வந்து ஆட்டம் போட்டுட்டு இப்போ குளிச்சு ரெடியாக போயிருக்காரு. ராகேஷ் குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். இவ்வளோ இப்போ போய் பிளேட் டெக்கார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க. வேலை நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொருள் எடுத்து கொடுக்கணும் அவங்க கிட்ட. அதெல்லாம் கொடுத்த உடனே பொண்ணு வந்து பொண்ணுக்கு வாங்கின கிஃப்ட் இருக்கு, அதெல்லாம் வைக்க போறான். இங்கே தான் இருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதுக்கப்புறம் பொண்ணு வந்த உடனே பொண்ணுக்கு சேரீ ரெடியா இருக்கு. அது மடிப்பு கொடுக்கறதுக்கு மேக்கப் காரங்க வராங்க. அவங்க கிட்ட கொடுத்து அவளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் பொண்ணு ரெடி ஆனதுக்கப்புறம் பையன் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு 2 அக்காவும் ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகிட்டு எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் போகிறோம். இவங்க அப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஈவினிங் பெல் அடிக்கிறாங்க. பாய். கிளம்பி வந்துடுவாங்க. மாப்பிள்ளை மாமாக்கு ஒரு கிஃப்ட். எவ்வளோ பெரிய கிஃப்ட். ஹாப்பி தான். வந்து கதவு தட்டினா பரமா. சரி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எங்கேயோ போகிறோம். ஓகே. சித்தி கலங்க தட்டல் இட்டு வந்துருக்கீங்க. நான் இல்லையா வேஷ்டி கட்டிட்டு இட்டு வந்திருக்காங்க. என் கூட கொடுக்கறதுக்கு இந்த பெரிய மனுஷன் தான் வந்திருக்காரு. நான் பெரிய மனுஷன் போகலாமா? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கும் ரூமுக்கு, போய் சாப்பிடலாமா? இது கீழே பாருங்க, நல்லா இருக்கு. கீழே நான் இதுதான் இப்போ தெரியல. இங்க பின்னாடி வந்ததும் தெரியல. பின்னாடி பாருங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சா? சாப்பிடலாமா? தோசை இட்லி எல்லாம் அங்கே சேர் இருக்கு, வந்துடுறியா? உனக்கு எது வேணும்? இங்கே பின்னாடி நீங்கள் டேபிள் வச்சிருக்கேன். ராகேஷோட என்கேஜ்மெண்ட்டுக்கு பிளேட் டெக்கார் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ரூம் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கு. நம்ம வந்து ஸ்டேஜில் பார்க்கலாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ பாதி வேலை ஆயிடுச்சு. இன்னொரு பாதி வேலை முடிஞ்சு நம்ம டெக்காரில் பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் இவங்களை வேலை பண்ணிட்டு இருக்கட்டும். பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் டெஸ்ட் தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அந்த டெக்கார். அதனால தான் இந்த டெக்கார் பண்ண வச்சிருக்கு.
டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? இங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் நடந்துன்னு இருக்குது. இங்கே மேலே கொஞ்சம் வேலை நடந்துருக்கு, கீழே வச்சுருக்காங்க, நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட் டெக்கார் வைக்கிறதுக்கும் ஸ்டேஜ் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி முடிச்சோடனே அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டாக மேக்கப் கேட்டிருக்கேன், லைட்டாக நெக்ஸ்ட்டு போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா சாரீ கட்டிட்டா என்னோட மேக்கப்பு எல்லாம் ஓவர் ஆகிடும். இன்னைக்கு கல்யாண நாள், எனக்கு எங்கள் பையனுக்கு என்கேஜ்மெண்ட். அந்த டேட்டு தான் ஐயர் குறித்து கொடுத்தாரு, அது நல்லா அமைஞ்சது, சந்தோஷம். அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். மல்லிகேஷ் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். என்கேஜ்மெண்ட் இல்லை, 2 ரூம் கொடுத்துட்டேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறேன். சொல்லாத ஆசைகள் உள் நெஞ்சில் மின்னல்கள் ஆகுதே. நில்லாத எண்ணங்கள் மரவானில் பயணங்கள் போகுதே. மாயம் செய்தாயோ என் கண்மணி, கோடை மழையோ என் மேல் உன் விழி. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தோற்கிறேன் உன்னை வெல்லவே. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தருகிறேன் உன்னை கேட்கிறேன் கண்மணி. அவ்வளோதான் ரியாக்ஷன். எப்படி இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, ஒரு பையன் போட்டு சொல்லுங்க. அவர் எப்படி இருக்காரு? சும்மா அவரோட ஜெல்ல சும்மா அட்ஜஸ்ட் பண்ணல, அவரோட இதாக லைட்டாக. ஓகே ஓகேப்பா. என் தம்பிக்கு என்ன பிரச்சனை, அழகா இருக்கான். எங்க எல்லாருக்கும் பட்டுரும். पवन जस्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोग रामा कल्याण वैभोग भक्तजन परिपाल भरिता शरजादा भुक्ति मुक्ति दलिला भूदेव पाल सीता कल्याण वैभोग रामा कल्याण
நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 17/6/2026 புதன்கிழமை அன்று திரு V.K. ரமேஷ் பாபு, திருமதி புஷ்பலதா அவர்களின் செல்வனும் திருமுறை செல்வன் ராகேஷ் என்கிற மணமகனுக்கும், திரு பாலமுருகன் திருமதி சசிகலா அவர்களின் செல்வியும் திருவளர் செல்வி மல்லி கார்த்திகா என்கிற மணமகளுக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடனும் இரு குடும்பத்தாரின் சம்மதத்துடனும் மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்கின்றோம். உன்னை நான் காணாமல் எங்கும் வெளிகள் அந்திவான சூரிய நிறமல்லவா கரை மோதும் மலை போல் உன்னை காணவே அலை மோதும் அவள் தடுமாறுதே உன் வார்த்தை தீந்துளி சேகரித்து வண்ணத்தை பூச்சியாய் பறந்தேனே நான் உன்னும் சுவையினில் நீயே வந்தாயே என் கண்ணின் ஓரத்தில் நீயே நின்றாயே கனவில் வந்த நீயோ எனக்குள் நின்றாயே நேரில் வந்து ஏனோ தனியே நின்றாயே கலையும் உன் வெற்றி மொழி என் மனசை கலைக்குதடா உன் காந்த பார்வையிலே என் மனம் வேகுதடா கனவில் வந்த நீயோ எனக்குள் நின்றாயே நேரில் வந்து ஏனோ தனியே நின்றாயே கலையும் உன் வெற்றி மொழி என் மனசை கலைக்குதடா உன் காந்த பார்வையிலே என் மனம் வேகுதடா அழகான காலை பொழுதில் மழை மேகம் சேரும் நொடியில் இனிய காற்றின் இசையோடு நான் படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்று
ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்தது. மடமடவென கால்கள் அதன் பின்னால் ஓடுது. படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்தது. மடமடவென கால்கள் அதன் பின்னால் ஓடுது. ஒரு கோயிலின் பாடல் கேட்கிறது. அதன் இசையில் மானம் மயங்கியது. பூவெல்லாம் வானம் நோக்கி மலரும் வேளையில் காதல் சின்ன சின்ன தீண்டல் மீதா. காற்றோடு சேரும் கீதம் கோயில்கள் பாடும் ராகம் காதோறும் ஒன்றாய் சேர்ந்ததே. காதோறும் ஒன்றாய் சேர்ந்ததே. விழியில் உதடுகள் தேடி போனதே. ஹே உதடில் விழிகளின் ஆசை கூடுதே. ஹே மானே உன் உதடுகள் தானே. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் நாள் காலையில் எழுந்த உடனே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து நேற்று ஃபுல்லாக என்னால் தனியாக என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்திருக்காங்க. மற்றபடி vlog ஸ்டைலில் எடுக்க முடியல. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என் விழிகள் தானே உன்மேல ஒரு பார்வை பார்த்ததே. என் இதயம் துள்ளுதே. அன்பே இசையேறி போகுதே. உன் வரிகள் கேட்டதே. கண்ணே கண்ணே. ஆமா வண்டியா வந்துட்டுப்பா. முடிஞ்சிருச்சா? நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பொண்ணு 2 பொண்ணும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 5 மணி நேரம் தொடர்ந்து ட்ராவலு. அதனால் இப்போ பையனுக்கு ஆரத்தி எடுத்து ஊற்றிட்டு உள்ளே போக வேண்டியது தான். அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் மட்டும் உள்ளே போகிறேன். இதெல்லாம் பிளேட் டெக்காரே நமக்கு பண்ணி கொடுத்ததால அவங்க எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய் உள்ளதும் இவ்வளோ லக்கேஜையும் இறக்கி வைக்கணும். ஆர்த்தி வைக்க கூப்பிட்றாங்க. ராகேஷ்க்கு ஆளை சுற்றி ஊற்றி உள்ளே கூப்பிட்டு போகிறேன். உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரணுமா? எல்லாத்தையும் இறக்கி வைக்க வேணாமா? காரை உள்ள விட வேணாமா? ஏசியில் வந்தல